to see about the inclusive school, that is creating an inclusive school. You need to understanding barriers to inclusive education. So barriers to provide inclusive education, there are three types of barriers for this inclusive education. That is attitudinal barriers, systematic, so that is systematic மாதிரி என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அதுல நமக்கு so சிஸ்டமிக் பேரியர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். SYSTEMIC சிஸ்டமிக் பேரியர்ஸ், தென் ஸ்ட்ரக்சரல் ஆர் ஆக்சசபிலிட்டி பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரியர்ஸ் இருக்கு. எதுக்காகனா அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆட்டிடியூடல் பேரியர்ஸ் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, attitudinal barriers to inclusive education எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே attitude of general public resulting social discrimination அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் பப்ளிக்கே நமக்கு வந்து ஒரு attitude என்ன ஒப்பீனியன் அந்த அதாவது இன்க்ளூசிவ் ஸ்கூல் பத்தின ஒரு ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்றத மாதிரி இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. எப்பவுமே 4 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பியர் குரூப்ஸ் அண்ட் தென் சொசைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் பப்ளிக் எடுத்துக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் டீச்சர் எடுத்திருக்காங்க. டீச்சர் வந்து அவங்களையும் நல்ல மனப்பான்மையா இருக்கணும், அதோட நெகட்டிவ் ஆர் நான் கோஆபரேட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒரு பேரியரா நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதாவது அவங்க சக மாணவர்கள் அவங்கள பத்தின அவங்களோட ஒப்பீனியன், அவங்களும் சின்ன வயசு தான் இருப்பாங்க. இன்க்ளூசிவ் சைல்டு என்ன வயசோ அதே மாதிரி தான் அவங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூர்டா அவங்களும் ஏத்துக்கணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வேணும் அப்படின்ற அந்த ஸ்பாட் இருக்கணுமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ பீரியட்ஸ். நெக்ஸ்ட் பீரியட்ஸ் இஸ் நத்திங் பட் சக மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த பீரியட்ஸோட பேரண்ட்ஸ், அதாவது சக மாணவர்களோட பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும். அந்த இன்க்ளூசிவ் அதாவது டிசேபிள்டு பேரண்ட்ஸும் அவங்க கரெக்டா கோஆபரேட் பண்ணணும். அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட கோஆபரேட் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு இந்த பேரியர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டமிக் SYSTEMI சிஸ்டமிக் பேரியர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத கரிக்குலம் மாதிரி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டீச்சர் பியூபிள் ரேஷியோ, அதாவது டிபின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் ரூம் அது கரெக்டா மெயின்டைன் ஆகுதா, இவங்களுக்கு ஸ்பெஷலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் போட்டிருக்காங்களா, அதாவது இன்டகிரேட்டட் ஸ்கூலா இருக்கா, இது இன்க்ளூசிவ் ஸ்கூலா இருக்கா, இல்ல ஸ்பெஷல் ஸ்கூலாவே இருக்கா அப்படின்றத கண்காணிக்கிறது. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் யூஸ்ட் இன் த கிளாஸ், என்னென்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு, அதாவது சைன் லாங்குவேஜ் டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களா இவங்களுக்கு, ஸோ மாதிரி அது ஒரு பேரியரா இருக்கு அப்படின்றாங்க. தென் கோஆபரேஷன் அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா அந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு ஹெட் வச்சிருப்பாங்க. நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றாங்க, அவங்களோட கோஆபரேஷன் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் ஃபண்டிங் என்னதான் எல்லாரும் கோஆபரேட் பண்ணாலும் காசு இருந்தாதான் எந்த காயும் நகர்த்த முடியும். அதாவது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்றதா இருக்கட்டும், ஃபண்டிங் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அஃபிஷியல் பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்டா ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா ஃப்ரீலாம் அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்கணும், கன்செஷன் அவைல் பண்ணணும், அவங்களுக்கு கேரண்டிஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், ஸோ மாதிரி அஃபிஷியல் பாலிசிஸும் அவங்க இது பண்றோம், அதுவும் ஒரு பேரியரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம்னா ஆக்சசபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ்னு தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் இவங்களுக்கு ஆக்சஸ் ஆகுமா, ஒரு பில்டிங் கட்டணும்னாலே இப்ப வந்து அந்த டிசேபிள்டு பர்சன், அதாவது ஸ்டேர் கேஸ், அதாவது அந்த வீல் சேர் போற மாதிரி அந்த ஸ்டேர் கேஸ் கட்டுறதுமா இருக்கட்டும், ஒரு ஸ்லைடா இருக்கட்டும், லிஃப்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு சேர்த்து நம்ம இன்க்ளூசிவா கட்டியாகணும். நெக்ஸ்ட் பில்டிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இவ்வளவு பேரியர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. 3 பேரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுலயும் சைட் ஹெட்டிங் நமக்கு வந்திருக்கு, அது பார்த்தோம்னா நமக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை இன் டீடைலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு டாபிக் உள்ளேயும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ரீட் அவுட் பண்ணோம்னா we will be able to write on our own. So next பார்த்தோம் ways and means of promoting successful inclusion அப்படின்னா first overcoming the barriers in the providing inclusive education. First வந்து negative attitude towards inclusive education. First point எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், ஓவர் கமிங் பேரியர்ஸ் ப்ரொவைடிங். ஸோ முன்னாடி நம்ம என்னென்ன பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொவைட் சக்சஸ்ஃபுல் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இதெல்லாம் நம்ம தகர்த்து எரிஞ்சிட்டோம்னா வாட் ஆர் த வேஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் attitude towards inclusive education ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா we will be good to provide this inclusive education. First point. Next easy physical access and better learning environment நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்ன பேரியர்ஸ் கொடுத்தோமோ அதையே நம்ம வந்து பேரியர் இல்லாம அதை எடுத்துட்டு நல்ல இதுவா நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அதையே சீர்திருத்தம் பண்ணாலே இட் வில் பி குட் அப்படின்றாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா நம்ம அசஸ்மெண்ட், அதாவது டிசேபிள் பீப்புளுக்கு தனியாகவும் நார்மல் பீப்புளுக்கு தனியாகவும் நம்ம அசஸ்மெண்ட் கரிக்குலம் செட் பண்றது இதெல்லாம் பண்ணா கூட we can achieve the inclusive education. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் இன்க்ரீசிங் தி ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஸோ ஃபேமிலி இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க பாட்டுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. we have to டுகெதர் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ஃபேமிலி இன்வால்மெண்ட், அதாவது இப்போ ஒரு டிசேபிள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அந்த கிளாஸ்ல அப்படின்னா அந்த டீச்சர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். உங்க பிள்ளை இப்படி படிக்கிறாங்க, இப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்களும் ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஸ்பெண்ட் their time in their home. So they should spend very usefully
without neglecting. ஸோ அந்த விஷயத்துக்காக we have to do it. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ensuring community involvement. ஸோ கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அப்படின்றது தீர்க்கூர் அவங்க சுத்தில இருக்கிறவங்க, அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சக நண்பர்களும் அவங்க வந்து இன்வால்மெண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் ரீடைனிங் தி பர்சனல் வித்தின் தி எஜுகேஷன் சிஸ்டம். அவங்களை இங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஸ்கூலுக்கு போய் தேடிப்போங்க. அதாவது ஸ்பெஷல் ஸ்கூலே கைவிடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் அவங்க ஒண்ணு அவங்க சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற முடிஞ்சதுன்னா அவங்களை உருவாக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய டெய்லி லைஃபையே அவங்க சமாளிக்கிற அளவுக்கு அவங்கள நம்ம கொண்டு வந்துடணும். ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம், கைவிடக்கூடாது. ஸோ ரீடைனிங் தி பர்சனல் வித்தின் தி எஜுகேஷன் சிஸ்டத்திலே வச்சிருக்கணும். அவங்களை இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்குள்ள வச்சிருக்கணும். அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் டீடைன் பண்ணக்கூடாது, ஃபெயில் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு டூ அவர் பெஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாலிசி சேஞ்சஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ பாலிசிஸ் அப்படி வந்து வளர நம்ம வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் சைட் டாபிக்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பேரியர்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.